வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் விரைவில் மீட்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி உறுதியளித்துள்ளார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இந்தியர்கள் பல கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டில் மட்டும் 283 வங்கிகளில் 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் பணம் வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பார்லிமென்டில் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் விரைவில் மீட்கப்படும் என்றும், இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் கருப்பு பணம் குறித்து வெளிநாடுகள் அளிக்கும் தகவல்கள் அங்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஜேட்லி தெரிவித்தார். माय कॉलीग हमारे साथी निशिकांत दुबे जी जब बोले तो शायद बहुत खूबसूरत अच्छा बोले, लेकिन बोलते बोलते उन्होंने कह दिया कि मेरे जीवन में तो काला धन इस देश में वापस नहीं आने वाला है। मैं चाहूंगा कि हम सब उनकी बहुत दीर्घायु की प्रार्थना करते हैं, लेकिन उनको बहुत लंबी अवधि तक इसकी प्रतीक्षा नहीं करनी पड़ेगी. மேலும் பேசிய ஜேட்லி, இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்துள்ள போதிலும் வளர்ச்சி முற்று பெற்றுவிடவில்லை என்றும் கூறினார். If you have stagnation, that's normally a sign of recession, that there is no economic activity. In inflation, the money supply has increased, so there is a lot of activity otherwise. But there are rare cases, and that is why this phrase stagflation was coined, that you have a slowdown in the economy and an inflation at the same time. And therefore this was referred to as stagflation. I think it will be too extreme to say that we had reached that situation. Our growth had slowed down, but that there was stagnation may be perhaps an overstatement. And it is this slowdown which we really need to fight today. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், தொழில் மந்தம், அத்துடன் பணவீக்கமும் சேர்ந்து பொருளாதார வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியுள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் ஜேட்லி கூறினார்.